ஏன்பா என்ன கொஞ்ச நாளைக்கு முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுறியாப்பா? ஏன்பா வீட்ல என்னாச்சு? என்னோட ஃப்ரெண்டு சோமு இருக்கான்ல, அவன் முதியோர் இல்லத்துல தான்ப்பா இருக்கான். அங்க 3 வேளை காப்பி, டிஃபன், சாப்பாடுலாம் தராங்களாம்ப்பா. சூப்பரா இருக்காம்ப்பா. அதான் என்னையும் வரியான்னு கேட்குறான்ப்பா. அப்படியாப்பா? அங்க என்னென்ன டிஷ்லாம் போடுறாங்களாம்? ஏங்க நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்கங்க. மாமா, பாத்துக்க ஆள் இல்லாதவங்க தான் முதியோர் இல்லத்துல போய் சேருவாங்க. நீங்க என்ன மாமா எப்படி சொல்றீங்க? ஆமா, நான் சும்மா கண்டென்ட்க்கு தாம்மா சொன்னேன். ஏம்மா சீரியஸா எடுத்துக்கிற? ஓ அப்படியா? சரி சரி, 2 பேரும் கை கழிட்டு வாங்க. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் பேபி கார்ன் கிரேவியும் செஞ்சிருக்கேன். பேபி ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி. இது செய்யறதுக்கு பேபி கார்னை இது போல கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்ப சூடான தண்ணியில நம்ம வெட்டி வச்சிருந்த இந்த பேபி கார்ன் இதுல போட்டுடலாம். கொஞ்சமா உப்பும் சேர்த்துட்டு பேபி கார்ன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோட ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் பொரிஞ்சதுமே பச்சை மிளகாய், 2 வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். இன்னும் இதோட 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் லைட்டா பிரவுன் கலர்ல மாறினதும் ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில அரைச்சி சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியதும் இதோட மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட தனியா தூள், 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாஸோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த கார்னை இதோட சேர்த்துடலாம். ஸோ பேபி கார்ன் இதோட ஆட் பண்ணதும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட 1 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் இந்த கிரேவிக்கு ரிச்னஸ் தரத்துக்காக ஒரு 6ல இருந்து 7 முந்திரி பருப்பை சுட தண்ணியில ஊற வச்சு அதை பேஸ்டா அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த பேபி கார்ன், இந்த கிரேவி எல்லாம் ஒண்ணு கலந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கசூரி மேத்தியை நல்லா கையில அந்த மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலா கொத்தமல்லி அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஃப்ரெஷ் கிரீமை இதோட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணிடுங்க. சூப்பரான பேபி கார்ன் கிரேவி ரெடி. எப்பவுமே ஒரே மாதிரி கிரேவி செய்யறதுக்கு ஒரு வாட்டி டிஃபரெண்டா இந்த பேபி கார்ன் வச்சு கிரேவி செஞ்சு பாருங்க. சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த பேபி கார்ன் கிரேவியை ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கான விடுகதை. ஆண்டுக்கு ஒரு முறை பிறப்பான், நாளுக்கு ஒரு முறை இறப்பான். அவன் யார்?